போறோம். சரி பேப்பர் மாதிரியே இருக்க ஃபுட் சாப்பிட போறோம். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே யாருமே பேப்பர் சேலஞ்ச் பண்ணிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிகழ்ச்சி முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது எல்லாருமே கண்டிப்பா ஃபுல்லா வாங்குறீங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. சொல்லிட்டு உங்களுக்கு பேப்பர்ல சாப்பிடுவோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பேப்பர் ஸ்வீட் சாப்பிட போறோம். பேப்பர் ஸ்வீட் என்னன்னு தெரியல. இங்க பாருங்க பேப்பர் மாதிரியே இருக்கா. ஆனா இது ஸ்வீட் குத்ரேக்குலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆந்திரா ஸ்வீட். பேப்பர் ஓபன் பண்ணனே வேற ஸ்வீட் சாப்பிடுறேன். கழுத பேப்பர் சாப்பிடுவோம்ல. அதுவே சாப்பிட்டுட்டு இருக்கேன் நானே. நீங்க யாரும் கலாய்க்கூடாது, நானே என்ன கலாய்ச்சிக்கிறேன். யாரும் கமெண்ட்ல கலாய்க்கூடாது. ஆஃப்டர்நூன் லஞ்ச்க்கு என்ன பண்ண போறோம் தெரியுமா? ரைஸ் பேப்பர் ஷீட் வச்சு நம்மளே சமைக்க போறோம். 2 ஷீட் இப்படி போட்டு வச்சு ஹாட் வாட்டர்ல போட்டு சும்மா எடுத்துப்போம். 2 ஷீட் ஒண்ணா வச்சு ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம். இது என்ன பண்ண போறோம்னா ஏர் ஃப்ரையர்ல வைக்க போறோம். எனக்கு தெரிஞ்சு குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற சவுண்ட் வருது. பார்க்க பானிபூரி மாதிரி இருக்குல்ல. இதுக்கு நம்ம பேர் வைக்கலாமா? ரைஸ் பேப்பர் பாக்ஸ் பூரி. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். ஐயோ, அப்புறம் சீஸ் சாஸ் வச்சிருக்கோம். உள்ள வந்து ஃபில் பண்ணி அப்படியே சாப்பிடுவோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பேப்பர்ல என்ன சாப்பிடுறது யோசிச்சுட்டு இருந்தேன். செம்ம மேட்டர் கிடைச்சிருக்கு. இதான் ஒரு 90s கிட்ஸோட ஃபேவரட்டான பேப்பர் அப்பளம். கலர் கலரா இருக்கு. நான் அப்பளம் இருக்கு ஒரு பாக்கெட்ல. பேப்பர் மாதிரி இருக்குல்ல. இங்க பாருங்க பேப்பர் மாதிரி இருக்கா. கிழிச்ச பேப்பர் மாதிரி கிழிது பாருங்க. இது கூட யாராச்சும் சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல உங்களோட மெமரிஸை ஷேர் பண்ணுங்க. இப்போ நைட் டின்னருக்கு இதெல்லாம் முருகெல்லாம் ஒரு பேப்பர் வாங்கிருப்போம். பேப்பர் ரோஸ்ட் வாங்கிருப்போம். இங்க பாருங்க இது பேர் தான் பேப்பர் ரோஸ்ட். பேப்பர் ரோஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். பட் வீடியோக்காக புதுசா சொல்ற மாதிரி இருக்கணும்ல. ஐயோ பேப்பர் ஓபன் பண்ணிட்டேன். இப்ப இந்த காமெடிக்கலாம் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இவ பேப்பர் ரோஸ்ட் சாப்பிடுவாளான்ட்டு. அப்படிதான் சாப்பிடுவேன். ஏன்னா எனக்கு பேப்பர்ல தெரியாது. எனக்கு பேப்பர் பாதி பேப்பர் சாப்பிட்டாச்சு, பாதி தோசை சாப்பிட்டேன். பேப்பர்னே வந்து காலையில பேப்பரா சுத்திட்டு இருக்கோம்ல. அதனால பேப்பர் ரோஸ்டோட தேங்காய் சட்னி தான் செமையா இருக்கும். இன்னைக்கு சென்னையில எதுக்கு பலத்த மழைன்னு சொல்லுங்க. நம்ம பண்ண பேப்பர் சேலஞ்சுக்காக தான். கடவுளே இந்த சேலஞ்ச் கொடுக்காம அழுதுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இவன் மூளை எடுத்து மியூசிக் வைக்கணும்னு நினைப்பாரு. பட் தற்போது எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் புதுசா சேலஞ்ச் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க.